ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறோம். மக்கள் தொடர்ச்சியாக யார் சரியானவர்கள் என்று யோசித்து வாக்கு செலுத்துவதில்லை. எந்த கட்சி இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் வெற்றி பெறுமா, வெற்றி பெறுகிற கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. நாம ஓட்டு போடுற கட்சி வெற்றி பெறணும்னு நினைச்சு வாக்கு செலுத்தணும். அதுதான் உண்மை. இந்த முறை இந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவது நிச்சயம். உங்கள் வாக்குகள் எங்கள் வெற்றிக்கு உதவும். அதை உணர்ந்து நீங்கள் வாக்கு செலுத்தணும். எங்கள் வெற்றியில் உங்கள் வாக்குகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வெற்றிக்கு உங்கள் வாக்கு உதவட்டும். விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் என்று நாங்கள் எதை பெறுவோம்? ஓட்டுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் பெண்களுக்கு 2500, 2000 இதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை இலவசமாக தருவோம். எமது பெற்றோர்களுக்கும் எம் மக்களுக்கும் தரமான மருத்துவத்தை இலவசமாக தருவோம். வேலை படித்துவிட்டு வேலை இல்லை, வேலை இல்லை என்று அலைகிற படித்த இளைஞர்களுக்கு எம் மண்ணிலே வேலை கொடுப்போம். உலக நாடுகளை கைகூப்பி அழைத்து ஓடி வாருங்கள், மனித அடிமைகள் எம் மண்ணிலே இருக்கிறார்கள், கொடுக்கிற சம்பளத்தை கொடுங்கள் என்று வேலை கம்பெனிகளை கைகூப்பி அழைக்கிற நம்முடைய அரசுகள் பால் விலையை ஏற்றிவிட்டேன், கேஸ் விலையை ஏற்றிவிட்டேன், காய்கறி விலை ஏறி போய்விட்டது, எண்ணெய் பருப்பு எல்லா விலையும் ஏறிவிட்டது, சம்பளத்தை ஏற்றி கொடுங்கள் என்று இந்த திராவிட அரசு ஒரு முறையும் கேட்டதில்லை. காரணம் எமது மக்கள் இதையெல்லாம் கொடுக்கிற தலைவர்களை, ஆட்சியாளர்களை தேர்வு செய்யல. நீங்கள் தேர்வு செய்தது தரகு வேலை பார்ப்பவர்கள் தான். எந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தா, எந்த கான்ட்ராக்டருக்கு ஆர்டர் கொடுத்தா கமிஷன் கொடுப்பான் என்று பார்த்து தரகு வேலை பார்க்கிற அமைச்சர்களையும், முதலமைச்சர்களையும், பிரதம மந்திரிகளையும் நாம் தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம். என் மக்களுக்கு அடிப்படை தேவைக்கு இந்த நிறுவனங்கள் கொடுக்கிற சம்பளம் 10 பத்தாதோ, அந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க என்ன வேலை செய்யறது? இதை பத்தி சிந்திக்காத ஆட்சியாளர்கள் தான் நம்ம ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கோம். எங்கிருந்தோ இந்திக்காரர்கள் இங்கே கூறுகிறார்கள், நம் வீட்டு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு ஓடிடுறான். அவன் யாருன்னே தெரியல. பெண்கள் நமது தெருக்களில், நமது வீதிகளில் நடமாடுவதே கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன? போதை, கஞ்சா போதை, சாராய போதை. யார் விற்பனை செய்தது? யார் தடுக்கணும்? இந்த ஆட்சியாளர்கள் தான் தடுக்கணும். யார் இடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களே இதை விற்பனை செய்யும் போது எப்படி தடுப்பாங்க? கஞ்சா போதையில் தவறு செய்த அத்தனை பேரும் இதற்குரிய 80-90% பேர் இந்த ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக, ஆளும் கட்சியின் பொறுப்பில் இருப்பவர்களாக இருக்கான். இவர்களுக்கு தெரியாமல் கஞ்சா விற்குதா? கஞ்சாவை வாங்கி புகைக்கிறவர்கள், கஞ்சாவை வாங்கி பயன்படுத்துகிறவர்களுக்கு எங்கே கஞ்சா விற்கிறது என்று தெரிகிறது. இங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியலையா? அப்ப இது எவ்வளவு ஏமாற்றுன்னு பாருங்க. காசை கொடுத்து வாக்க வாங்கி மக்களை கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு தள்ளிட்டான். நான் லஞ்சம் வாங்குறேன்னா, நான் ஊழல் செய்யறேன்னா, நீ வாக்குக்கு என்ன பண்ண? காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட, அப்புறம் எது கேள்வி கேட்கிற அப்படின்னு நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டான். மானத்தோட ரோசத்தோட கோவப்பட்டு ஒரு கேள்வி கேட்க முடியல நம்மளால. காரணம் என்ன? நீங்க செஞ்ச தவறு. நாங்கள் இந்த களத்திலே 15 ஆண்டுகள் எங்கள் இளமையை துளைத்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறோம். காரணம் என்ன? எமது பெற்றோர்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் என் மக்களுக்கு நன்மை செய்ய வந்த கட்சி அல்ல. தன் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உழைக்கிற மக்களின் உழைப்பை சுரண்டி லஞ்சம், லாவண்யம் என்று இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தவர்கள் என்று விரட்டி அடித்திருந்தால் நாங்கள் இந்த களத்தில் 15 ஆண்டுகளும் இளமையை தொலைத்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் கிடைச்சிருக்கோம். நம்மை விட சின்ன சின்ன நாடுகள்
சின்ன சின்ன நாடெல்லாம் சுதந்திரமா தன்னாட்சி அமைப்போட தங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சுகமா வாழ்றான். இங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு. என் அன்பு மக்களே, செத்து போய் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. வாழும் நிலத்தை சொர்க்கமாக்கி நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கான இடமாக இதை மாற்றணும். தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். தண்ணிக்கு தமிழர்கள் தங்கள் வீட்டு வாசலிலே திண்ணையை கட்டி வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் விருந்தளித்து உபசரித்து அனுப்பியவரது ஒரு இனத்தின் மக்கள் தண்ணி கேட்டா இப்ப குடிக்கல. யாரும் ஏன் கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறான்? 40 ரூபா 50 ரூபா கொடுத்து கேன்ல தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா வேணாவா, ஒரு சொம்பு கொடுக்கலாமா இல்ல ஒரு கிளாஸ்ல கொடுக்கலாமான்னு யோசிக்கிறோம். தண்ணியை கூட சேமிக்காத இந்த ஆட்சியாளர்கள், தண்ணியை கூட மக்களுக்கு கொடுக்காத இந்த ஆட்சியாளர்கள் வேற எதை கொடுப்பான்? என் அன்பு மக்களுக்கு நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வுதான். எந்த அதிகாரத்தை கொண்டு, எந்த அதிகாரத்தை நாம் கொடுத்து இவர்களை முதலமைச்சராக அமைச்சராக மாற்றியோமோ அந்த அதிகாரத்தை கொண்டு நம்மை அடிமை மக்களாக இவர்கள் நடத்துகிறார்களோ அதே அதிகாரத்தை கொண்டுதான் நாம் சுயமரியாதையோடு வாழ முடியும் என்பதை நிரூபிக்க முடியும். அதை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்வோம். இந்த முறை எங்களுக்கு விவசாய தினத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் வெற்றியிலே உங்கள் வாக்கு இருக்கட்டும். எல்லா இடத்திலும் ஒரு மாறுதல் வேண்டும் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். வேற யாராவது புதுசா வரணும்பா அது சொல்வதில் மட்டும் இல்லை, செய்வதிலும் காட்ட வேண்டும். உங்கள் வாக்குகளை விவசாயிக்கு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்த நிலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம், மாற்று அரசியலை உருவாக்குவோம், புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று இந்த காலத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வாக்கை தந்து வலிமைப்படுத்துங்கள். நாங்கள் உங்களிடத்திலே கையேந்தி நிற்பது வாக்குக்காக இல்லை இல்லை இல்லை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வாழ்க்கைக்காக வாழ்க்கைக்காக. நீங்கள் செலுத்துகிற வாக்கு வெறும் வாக்கல்ல, நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை, அவர்களுக்கான கல்வி, நம் பெற்றோர்களுக்கான மருத்துவம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். இந்த களத்திலே நாங்கள் யாரோடும் கூட்டணி வைக்காமல் 50 கோடி 50,000 கோடி 500 கோடி 50 சீட்டு எல்லா பேரமும் நடந்தது. நம்மை ஆள துடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுக்கு விலை பேசாத விலையே இல்லை. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளவு பணம். ஆனால் அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டுதான் எங்கள் அண்ணன் சீமான் இந்த களம் என்பது நாங்கள் செய்கிற அரசியல் இதற்கான அரசியல் அல்ல, என் மக்களின் நலனுக்கான அரசியல். இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து நாம் நம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால் நாம் தனித்துத்தான் போட்டியிட வேண்டும் என்று 117 பெண்களும் 117 ஆண்களும் இந்த களத்திலே நிற்கிறோம். என் மண்ணின் மக்களின் நலனுக்காக நிற்கிறோம். நீங்கள் எங்களோடு நில்லுங்கள். என் மக்கள் எங்களை கைவிட்டு விடாமல் வெற்றி பெற செய்யுங்கள். யார் வந்தா என்னதான் பண்ணிடுவாங்கன்னு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் என்பதில் பதிலளிக்கிறோம். உங்கள் வாக்குகளை விவசாயிக்கு செலுத்துங்கள். உங்கள் வாக்கு நம் இனத்தை காக்கும் என்பதை நம்பி செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.